உட்கார். தனிமை மனிதனை வாழ வைக்கும் என்றாது. தனிமை வாழவும் வைக்கும், மனிதனை தாழவும் வைக்கும். நட்பு ஒரு மனிதனை உயர்த்தவும் செய்யும், தாழ்த்தவும் செய்யும். நட்பு என்ன செய்யும்? மனிதனை உயர்த்திடவும் செய்யும், தாழ்த்திடவும் செய்யும். அதனால தான் திருவள்ளுவர் நட்புக்கு மட்டும் 4 அதிகாரம் கொடுத்தார். நட்பு, தீ நட்பு, நட்பு ஆராய்தல், கூடா நட்பு அப்படின்னு நட்புக்கு மட்டும் 4 அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு திருவள்ளுவர். நட்பாராய்தல் அப்படிங்கிறத ஒரு திருக்குறள் சொல்வார். நாடாது நட்டலில் கேடில்லை, நட்ட பின்பு வீடு இல்லை நட்பாள்பவர்க்கு. நாடாதுன்னு சொன்னால் ஆராய்ந்துன்னு அர்த்தம். ஆராய்ந்து பார்க்காம நட்பு கொள்வது ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி நீ நட்பு கொண்டு விட்டால் அதில் வரக்கூடிய துன்பத்தையும் அவமானத்தையும் நீ தாங்கித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதுதான் கர்மம்னு சொன்னார். நாடாது நட்டலில் கேடு இல்லை, நட்ட பின் வீடு இல்லை நட்பாள்பவர்க்கு அப்படி சொல்லிட்டார். கூடா ஒழுக்கத்தை பற்றி சொல்வார். உடன்பாடு இல்லாதார் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று. ஒழுக்கத்தில் நமக்கு பிடிக்காதவங்க கூட போய் வாழுறது எப்படிப்பட்டதுன்னா, நம்ம குடியிருக்கிற வீட்டுக்குள்ளே நம்ம கண்ணுக்கு புலப்பட்டு விஷமுள்ள ஒரு பாம்பு ஒரு குடத்துக்குள்ளே போயிடுது. அதை அடிக்கிறதுக்கு பிளம்பில்லாமல் நம்ம மூடி வச்சுட்டோம். ஆனால் மூடி வச்சுட்டோம், அது வெளியே வராதுங்கிற நம்பிக்கையில் தூக்கம் வருதுன்னு தூங்குனா தூங்குவானா ஒருத்தன்? பானையை தள்ளிக்கிட்டு எப்பண்டா வெளியே வரும் அப்படி நினச்சி பதறிக்கிட்டே இருக்கிறத மாதிரி கெட்ட பெய கூட நட்பு வச்சா, ஒழுக்கம் இல்லாதவங்க கூட நம்ம நட்பு வச்சோம்னா என்றைக்கு நமக்கு அவமானத்தை தரப்போன்னு தெரியாமலே உள்ள நிச்சயம் பதறிக்கிட்டே இருக்கும். இப்படி நட்புக்கு பல்வேறு விளக்கங்களை நமக்கு தந்தவர் திருவள்ளுவர். பிள்ளைகள் படிக்கிறது பெரிதில்லை, வீட்டில் வளர்வது பெரிதில்லை, நட்பே இருக்கக்கூடாதுங்கிற காலத்திலே அங்கே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சில டீச்சர்ஸே சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளை நல்ல பிள்ளை, இன்னார் கூட சேர்தான், ஃபோன் கூட நீங்கள் பேசாமல் ஸ்கூலுக்கு வந்த இடத்துல பேசுகிறதோடு நிறுத்திக்கிட சொல்லுங்கள், வீட்டில் போய் அவங்க கூட சேர வைக்காதங்கன்னு சொல்லி நல்ல டீச்சர்ஸு நல்ல ஸ்டூடெண்ட்டுடைய பெற்றோர்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி. அதெல்லாம் நம்ம இன்றைக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உலகம் மோசம், விதவிதமான சுகத்தை அனுபவிக்கிற உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். விதவிதமான தவறான உணர்வுகளின் பாதையில் செல்லுகின்ற மானிட உலகத்தை மயக்க நிலையிலே நாம் மயங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நட்பை தவிருங்கள், நட்பை ஆராய்ந்து கொள்ளுங்கள். இந்த நட்பு சரியா தவறா என்று ஆய்ந்து பார்த்து செயல்படுங்கள். அது மிக முக்கியம். உன் தொழில் 3 வருஷ காலமாக சரியில்லாமல் இருக்கும், கடன் பட்டிருப்ப, இடையில் ஒரு நாள் முட்டிக்கிட்டு செத்துருவோமாங்கிற எண்ணம் உன் உள்ளத்தில் வந்துச்சா? அதுக்கு உனக்கு தொழில் மட்டும் காரணம் இல்லை, உன் வீட்டில் உன் பிள்ளையால் வந்த இடைஞ்சலும் காரணம். அப்படி உங்களை தற்கொலை பண்ண விடாமல் காப்பாற்றுறேன், அவமானப்படாமல் காப்பாற்றுறேன், உங்களை தொழிலில் முன்னேற்றி தாரேன், கால் விட்டு வா. கர்மசாமிக்கு வாங்கப்பா, இந்தா வெற்றி உண்டு. 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போயா? ஓ பிரியமனுசா, இந்தா என்னது அது? அடிக்கடி எதையாவது குடிச்சுக்கிட்டே இருக்காருன்னு நினைக்கியா? ஒவ்வொரு சாமி என்னமெல்லாம் குடிக்கி, சுருட்டு குடிக்கி, தண்ணி அடிக்கி, பீர் அடிக்கி, கல் குடிக்கி. இந்த சாமி வெண்ணியும் தண்ணியும் தான் குடிக்கி. இது கூட உங்களுக்கு பொறுக்கலையாப்பா? வேலூர் பகுதி தன்னுடைய தொழில் சம்பந்தமாக நஷ்டமும் மனவேதனையும் பட்டு வந்தது யார்? வாப்பா, என்ன தொழில்? கால் வந்துட்டு வரலாம்.
உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள ஒரு பெண் தெய்வம் குடியிருக்கு. 3 வருஷ காலமாக தொழிலாளர் நஷ்டமும் கடன்களும் பட்டு மனவேதனை இருக்கும். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய கேள்விக்குறியும் சந்தேகமும் உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பேன். வீட்டில் ஒரு பெண்ணடியாளுடைய உடல் ஆரோக்கியம் குறைவான மனவேதனையும், உனக்கு வாழ்க்கையில் எலும்பு தசை சம்பந்தமான வலி வேதனைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. இது கிரகங்கள் ஆயிருக்குமா, வேறு எதுவும் தீய சக்திகள் கோளாறாங்கிற சந்தேகம் உன் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வா. உன் வீட்டுக்கு போகிற வழியில் இடது பக்கத்தில் ஒரு கிரவுண்டு இருக்குது, இருக்காயா? அந்த கிரவுண்டுக்கு வலப்புறத்தில் ஒரு கடை இருக்குது. அது என்ன கடையா? அந்த கிரவுண்டுக்கு வலதுபுறத்தில் ஒரு கடை இருக்குது. அது என்ன கடை? சரி, ஷாப்பிங். அதை தாண்டி போனால் உள்ள ஒரு கோயில் இருக்கா? என்ன கோயில்? அம்மா கோயிலா? கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? அந்த நிலத்து பிரச்சனை தீர்றதுக்கு 1 வருஷ காலம் அவகாசம் இருக்குப்பா. வெற்றியாக்கி தரேன். இந்த 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ. ஜெயிக்கிறேன் போ. கர்மசாமிக்கு வாடா தம்பி, கால் வந்துட்டு வாடா. விளக்கண்ணே, வணக்கண்ணே அப்படின்னு விளக்கண்ணே சொல்ல மாதிரி தெரிஞ்சுதோ, சேர்த்து சொல்லும்போது அப்படி தெரியுது. உண்மை அப்படி கிடையாது. வாப்பா, என்னப்பா வேணும்? உங்களுக்கு எந்த ஊர்? வா. நவாப்பு கட்டிடங்கள்லாம் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? கோட்டையெல்லாம் எங்கடா இருக்குது? அதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ தூரம்? உங்கள் அம்மா அந்த ஊரில் பிறக்கலையே. உங்கள் அம்மா வெளியூர் யார்? உங்களுக்கெல்லாம் தெரியாத அந்த கோட்டையெல்லாம்? அது பக்கத்தில் கன்னிமாரம்மன் தெரியுதா? கன்னிமார்கள் இருக்காங்களா? இருக்காங்களா? கால் வந்துட்டு வா. சும்மா என்ன சினிமா பார்த்தா சொல்லுதானா என்ன? நிறைய லாரிகளாக நிற்க. எங்கே நிற்கி? லாரிகளாக நிற்குது. லாரி செட்டு பக்கத்தில் இருக்கா? பாறை ஏற்றுறான் இறக்குறான். ஹோப்னு சத்தம் கேட்க. கால் வந்துட்டு வா. கருவாட்டு குழம்பு ரொம்ப துப்பாமல் இருக்குது. உட்கார். இப்போ என்னடா கல்யாணம் முடிச்சாச்சா? மனைவி எங்கே இருக்கா? நீ எங்கே இருக்க? கல்யாணம் முடிச்சாச்சுங்க. கண்ணை முடிக்காடா தம்பி, கண்ணை முடிக்காப்பா. சரி, இந்த கல்யாணத்தை நல்ல முறையில் நடத்தி தரேன். வேறு என்ன வேணும் உனக்கு? வருத்தப்படக்கூடாது. நான் சொல்கிறேன்னு கல்யாணத்தில் இந்த வீட்டில் முடிக்கணும்னு நினைக்காத. கல்யாணத்தை முடிச்சிரு. கரெக்டாக 9 மாதம் கழித்து வீட்டை தொடர்ந்து வெற்றியாக்கி தரேன். இந்தா ஜெயிச்சுப்பா, நல்லா இருக்கும். இந்த கனியை வச்சு கும்பிடுமா. இந்தா புண்ணியமாக இரு மகளே. வெற்றி உண்டு. மதியம் சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணி கொடுக்குறோம். வேளாங்கண்ணி. மீன் மீன் மீன். என்ன வியாபாரம்? உங்கள் ஏரியாவில் நிறைய வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, அதான் கேட்டேன். என்ன வேணுமா உனக்கு? வீடு? கண்ணை முடிக்காமா? கால் வந்துட்டுவாமா. என்ன கருப்பசாமி, உங்கள் வீட்டுக்கு போகலை நீங்கள்? வா உட்காரு. இது யார் இந்த பொம்பளை? இருமா, நான் கூப்பிடும்போது வாமா, நினைக்காமா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்.
1.25 ஆண்டுகளுக்கு முன்னால் உறவினர்களுக்குள்ள பல பகையும் பிரச்சனையும் வந்திருக்கு. புரியுதா? நீ எப்படி வாழுதுன்னு நான் பார்த்துருந்தேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் விட்டாங்க. இப்போ உன்னுடைய பகுதிக்குள்ளே நான் போய் பார்த்தேன். ஆயத்து முறையில் எழுதப்பட்ட செய்வனை தகடுகள் உன்னுடைய வீட்டில் இடதுபுறத்தில் உட்கார்ந்துருக்கு. அதனால் வீடு சம்பந்தமான தடைகளும் பணம் சம்பந்தமான பிரச்சனையும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான குறைபாடுகளும் இப்போ நடக்கா? வீட்டை கட்டி முடிப்பனா அல்லது என் உயிர் தான் பெயருமாங்கிற ஒரு குழப்பம் உன் மனத்துக்குள்ளே தோணுதா இல்லையா? கால் நோட்டு ஓடியா. இந்த தடைகளை நீக்கி உன் வீட்டை வளர்த்து தாரேன், பணமும் தாரேன், கடன் படாமல் காப்பாற்றுறேன். வேறு என்ன வேணும்? வர வைக்கிறேன், போய்ட்டு வா. கால் நோட்டு ஆத்தா, இந்த கனியை கொண்டு பேணிக்கா, வீடு வளர்ந்துடும். போ, நல்லாரு. கிரியாசக்தியை கொடுத்துருக்கேன், நல்லாரு. சொல்லு கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம். என்ன வேணும்? உன் பொண்ணு சொல்லுக்கு அடங்க மாட்டாள, பராசக்தி கணக்க பத்திரகாளி கணக்க வராள, ஹோ ஹோ ஹோடு. அதான் அந்த பாட்டு பாடினேன். அவளை அடக்குனா தான் அவள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அடக்கி தந்துட்டுமா? கால் விட்டுவா. வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாடி என்று தூதிப்போம். வரலாம். இந்தா மகளே, இந்த விபூதியை கொண்டு அவளுக்கு கொடு. ஜெயிச்சுடா, வெற்றி உண்டு. ஆள் ஒரு மாதிரி இருந்தாலும் அவள் போக்கு சரியில்லை. செருப்பை கொண்டு அவளை நான் அடிக்க வேண்டியிருக்கும். போ. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு. அப்படியா? நாகர்கோவில் வருது. நாகர்கோவில் கால் வந்துட்டு வரலாம். தாயும் மகனும். யார் வீட்டு பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது? நாகர்கோவிலில் யார் வீட்டுக்கு போகிற ஸ்கூல் உங்கள் வீட்டு பக்கம் இருக்கா? என்ன ஸ்கூல் அது? ஜோசப் ஸ்கூல். உங்களுக்கு அடுத்த உத்தரவு என்ன? இன்னொரு தடவை கால் பண்ணுறாங்க. நீங்கள் கட்டணும். என்னப்பா வேணும்? கல்யாணத்தை சொன்ன மாதிரி நிர்ணயிச்சாச்சு. ஆமாம். அதுக்கு முன்னார சில வியாபாரங்களை ஜெயித்து கொஞ்சம் பணத்தை கையில் கொடுக்கணும். கண்ணை முடிக்கலாம். நான் சொன்னால் வருத்தப்படக்கூடாது. உங்கள் அப்பா நினச்சா உன் சகோதரியை ரிலீவ் பண்ணிடலாம். இப்போவும் நான் கொஞ்சம் ஏற்பாடு செஞ்சு அந்த பொம்பளை பிள்ளையை நல்லாக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ தேவை அங்கே பணம் தான், நகை நட்டு தான். அங்கே இருக்கவங்களுடைய மனநிலைகள் அதனால் பாதிக்கப்பட்டு நம்ம மனதை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட ஒன்று பேசுகிறதும் அங்கே ஒன்று பேசுகிறதுமா பேசுகிறாங்க. புரியுதா? இவங்களை ஓரளவு நான் சரி பண்ணி வெற்றியாக்கி தந்துடுறேன். உன் கல்யாணத்துக்கு மங்களகரமாக நான் வர வச்சு தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? யார்? உங்கள் மாமனார். அதை பற்றி பேசுறதுக்கு இங்கே உத்தரவு இல்லை. உனக்கு கோடி பணம் கிடைக்கும். உன் சகோதரியிலேருந்து அத்தனை பேரும் நல்லா வாழ்வீங்க. இந்தாங்க, இந்த கனியை வீட்டில் கொண்டு வீட்டை சுற்றி வெளியே தூக்கி போடணும். இதை வீட்டில் வச்சு என்னையை நினச்சி கும்பிடணும். நினைச்சதெல்லாம் நடக்கும், புண்ணியம் கிடைக்கும். சந்தோஷமாக இருக்கும். கால் வந்துட்டாப்பா. கர்மதாமிக்கு வெள்ளை சாப்பிட்டு போங்க. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். என்னென்ன வேணும்? கால் வந்துட்டு
உன் பிள்ளைக்கு நான் சம்மதத்தை பேசினேன், உன்கிட்ட சரின்னு சொல்லிட்டு ரோட்டில் போகிறவன் சொல்ல கேட்டுக்கிட்டு வரமாட்டோமுக்காங்க. புரியுதா நான் சொல்கிறது? அப்படி சொல்லதுக்கு என்ன காரணம்? அது குடும்பம் சரி கிடையாது, சம்மதம் விட்டு நீங்கள் வேணால் மாட்டிக்கிடாதீங்க அப்படிங்கிற வார்த்தைகளை சில பேர்கள் தேவையில்லாமல் சொல்லி வரக்கூடிய வரன்களை தடுத்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதா? உன் பிள்ளைக்கு நல்ல யோகம் வரக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஸ்கூலெல்லாம் தாண்டி வலதுபுறம் போனோட சொல்லமாடசாமி வராரா? இருக்காரா? தென்னை மரமாக தெரியுத, இருக்கா? கால் வந்துட்டு வா. வரலாம், வா. மலையே சரிந்து விழுந்தாலும் கருப்பசாமி உன் தலையில் விழாமல் காப்பாற்றுறேன். பிள்ளைக்கு கல்யாணத்தை இந்த ஆண்டில் வெற்றிகரமாக நடத்தி தரேன், உன் தொழிலையும் நல்லாக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? ஜெயித்தாச்சு. பத்திரிக்கை கருப்பசாமி கொண்டு வா. புண்ணியத்தை அடைவாய் மகனே, வாழ்க. கடன்பட்டு வந்தது யார்? வாமா, கால் வந்துட்டு வா. அமாவாசைக்கு வந்துடுங்க தம்பி, வரக்கூடிய அமாவாசைக்கு வந்துடுங்க. அவரை பார்த்து போங்க நீங்கள். கால் வந்துட்டு வா. ஐயா, என் ஆத்தா, என் பாட்டு. ஏக்கா நல்லா இருக்கீங்களா? முன்னோர்கள் இறந்தோர்களை கும்பிடக்கூடிய குணம் உங்கள் குடும்பத்தில் உண்டுமா? மூளைக்கு வச்சு கும்பிடுவீர்களோ? யார் அது? அப்படியா? கால் வந்துட்டாங்க. என் அத்தா, என் அக்கா, என் அப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் வீட்டு சுற்றுச்சுவர்களை ஒழுங்காக அளந்தாங்களா? உங்களுக்கு பாத்தியப்பட்ட இடம் சம்பந்தமான முன்னோர்கள் இடத்துல குழப்பமும் பிரச்சனையும் உண்டு. அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிதா? அதில் அத்தனையுமே போலித்தனமாக அளந்து போலித்தனமாக பிரச்சனை செய்து உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கிட்டு போயிட்டாங்க. கால் வந்துட்டாங்க. முருகப்பெருமான் கோயிலுக்கு என்னைக்கு போனோம்மா? என்ன சொல்லிட்டு வந்த முருகன்கிட்ட? உனக்கு வீடு தரும்படி கட்டளை ஆயிடுது. அடுத்த விசாகத்துக்குள்ளே உனக்கு வீடும் கிடைக்கும். உன் குங்குமத்துக்கு ஆபத்து இல்லாமல் நான் காப்பாற்றுவேன். உன் கடனையும் தீர்த்து தரேன். 3 முறை என்னைய பார்க்கவா, நீ வெற்றி அடைந்தாய்.